இலங்கைக்கு நேரடியாக எரிபொருளை வழங்குவதற்கு ரஷ்யா சம்மதம். 5 நாட்கள் கெடு விதித்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இன்று திடீரென தனது முடிவை மாற்றி 10 நாட்களுக்கு போரை ஒத்திவைத்திருக்கின்றார். இதற்கான காரணம் என்ன? இலங்கையில பெட்ரோல் விலை கூடியிருக்கு, ஆனா இந்தியாவில பெட்ரோலினுடைய விலையை ஏத்தவே இல்லை அப்படி என்று இந்தியாவை கம்பேர் பண்ணி இலங்கையை கேலி செய்கின்ற மக்கள். இப்படியான சில சம்பவங்களும் இப்படியான சில கதைகளும் தான் இலங்கையில் தற்பொழுது அதிகளவாக பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த போரை மையமாக வைத்து என்னென்ன விஷயங்கள் எதிர்வரும் நாட்களில் நடைபெறப் போகின்றது, எரிபொருள் சம்பந்தமான விஷயங்கள்ல எவ்வாறான மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகின்றது என்பது சம்பந்தமாக முழுவதுமாக தெளிவாக நாட்டு நடப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பது சம்பந்தமாகவும் தெளிவான ஒரு அலசலை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வணக்கம், நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். இது நம்ம எக்ஸ்டாக் யூடியூப் தளத்தினுடைய டாக் வித் இன்ஃபர்மேஷன் பகுதியின் 100வது எபிசோட். வாருங்கள் வீடியோக்கு போகலாம். இன்று நாம் ஒரு நிம்மதியான செய்தியோடு சேர்த்து ஒரு உண்மையை பேச போகின்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. அப்படியே நமது சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் நமது முகநூல் பக்கத்தை ஃபாலோ செய்து விடுங்க. முதலில் உலக அரசியலில் இன்று மார்ச் 27 நடந்துள்ள அந்த மாபெரும் திருப்பத்தை பார்ப்போம். கடந்த 23ஆம் தேதி ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கின்றன ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஈரானிய அரசின் வேண்டுகோளை ஏற்று மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை எதிர்வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு 8 மணி வரை, அதாவது மேலும் 10 நாட்களுக்கு நான் நிறுத்திக் கொள்கின்றேன். பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். ட்ரம்ப் இப்படி சொல்ல சொல்ல உலக கச்சா எண்ணெய் சந்தையில் என்ன நடக்கின்றது தெரியுமா? போர் பதட்டம் உச்சத்தில் இருந்த போது ஒரு பீப்பாய் $115 மேல் கிடுகிடுவென உயர்ந்து விண்ணை தொட்ட கச்சா எண்ணெய் விலை ட்ரம்ப் சமாதானம் பேசியவுடன் தலைகீழாக சரிந்து $88 முதல் $93 என்ற வரம்பிற்குள் வந்து நிற்கின்றது. அமெரிக்காவின் ஒற்றை வார்த்தையில் உலக பொருளாதாரமே ஆட்டம் காண்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போது இலங்கையின் நிலைமையை பார்ப்போம். இலங்கையில் கடந்த 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், அதாவது சிபிசி, எல்ஐஓசி மற்றும் சினோபெக் ஆகிய 3 நிறுவனங்களும் எரிபொருள் விலையை அதிரடியாக உயர்த்தின. அமைச்சர் நலிந்த ஜெயதீச கடந்த 22ஆம் தேதி ஒரு உண்மையை உடைத்தார். இப்போது அரசாங்கம் டீசலுக்கு $100 பெட்ரோலுக்கு $20 சலுகை வழங்கியதால் தான் இந்த விலை. நிலைமை சீராகாவிட்டால் மே மாதத்தில் மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு விலை உயரும் என்றார். அத்தோடு ஈரான் நமக்கு எரிபொருள் தர தயார் என்று சொல்கின்றது, ஆனால் அங்கிருந்து எண்ணெயை கொண்டு வர நம்மிடம் கப்பல் வசதி இல்லை என்று நமது நாட்டின் கையறு நிலையையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கப்பலும் இல்லை, எரிபொருளும் இல்லை என நாம் தவித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் தான் நேற்று, அதாவது மார்ச் 26ஆம் தேதி ஒரு மாபெரும் ராஜதந்திர சந்திப்பு நடந்திருக்கின்றது. ரஷ்யாவின் எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மர்ஷவின் இலங்கைக்கு நேரடியாக வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்திருக்கின்றார். அதன் விளைவாக இலங்கைக்கு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை நேரடியாக வழங்க ரஷ்யா உத்தியோகபூர்வமாக சம்மதம் தெரிவித்திருக்கின்றது. அதற்கான அளவுகள் மற்றும் கட்டளைகள் குறித்து இறுதி பேச்சுவார்த்தைகள் இன்று மார்ச் 27 நடைபெற இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் இலங்கை உறுதியாக நின்றதால் கிடைத்த மாபெரும் ராஜதந்திர வெற்றி அப்படி என்றும் இது பார்க்கப்படுகின்றது. சரி, ரஷ்யா எரிபொருள் தருவதால் இலங்கையில் தட்டுப்பாடு குறையும். ஆனால் உலக சந்தையில் என்ன விலையோ அதே விலைக்குத்தான் நாமும் வாங்கி ஆக வேண்டிய நிலை இருக்கும். இந்த நிலையில் சில அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கம் சரியில்லை, இவர்களுக்கு நிர்வாகம் சரியில்லை என்று இன்னமும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? நம் நாட்டில் அந்த வளம் இருக்கின்றது, இந்த வளம் இருக்கின்றது என்று வாய்ப்பந்தல் போடுகின்றோமே தவிர நம்மிடம் இருக்கும் வளத்தில் 1% கூட நாம் இன்னும் உருப்படியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இலங்கையில் கச்சா எண்ணெய் இருக்கின்றதா, இருந்தால் அதை வெளியே எடுக்க என்ன தொழில்நுட்பம் வேண்டும் என்று சிந்திக்க இங்கே யாரும் இல்லை. மாறாக எந்த நாட்டிடம் கையேந்தலாம், யாரிடம் கடன் கேட்கலாம் என்றுதான் அனைவரும் யோசிக்கின்றார்கள். இன்னும் சில இலங்கை மக்கள் ஒரு படி கீழே போய் இந்தியாவை பாருங்க, அவங்க பெட்ரோல் விலையை ஏற்றவே இல்லை, நம்ம ஊர்ல மட்டும் ஏற்றுறாங்க என்று நக்கல் அடிக்கின்றார்கள். இந்தியாவில் எத்தனை இடங்களில் அவர்கள் சொந்தமாக கச்சா எண்ணெய் எடுக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? வெளிநாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை தங்கள் சொந்த நாட்டிலேயே சுத்திகரித்து அதை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு அவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கின்றார்கள் என்ற விஷயமும் தெரியுமா? அவர்களது நாட்டு மக்கள் சுயமாக உழைக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் அவர்கள் பொருளாதாரம் வளர்கின்றது. ஆனால் நாமோ எது நடந்தாலும் அரசாங்கம் தரணும், அரசாங்கம் பார்த்துக்கணும் என்று அரசாங்கத்தையே நம்பி சோம்பேறியாக உட்கார்ந்திருக்கின்றோம். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும் வரை நாம் மற்ற நாடுகளிடம் இப்படித்தான் கையேந்தி நிற்க வேண்டும். இதுதான் நிதர்சனம். நண்பர்களே, யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளை குறை சொல்வதை விட்டுவிட்டு ஒரு இலங்கையனாக நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இன்று உங்களிடம் 3 கேள்விகளை முன்வைக்கின்றேன்.
ட்ரம்பின் இந்த 10 நாள் அவகாசத்தால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இன்னும் குறையும் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? ரஷ்யா நேரடியாக எரிபொருள் தருவதால் இலங்கையில் எதிர்காலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு முற்றிலும் நீங்கும் என்று நம்புகின்றீர்களா? எல்லாவற்றுக்கும் அரசாங்கமே பொறுப்பு என்று நமது மக்களின் இந்த சோம்பேறித்தனமான மனநிலை மாறாதவரை எந்த அரசியல்வாதி வந்தாலும் நாட்டை முன்னேற்ற முடியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? உங்களின் ஆழமான தர்க்க ரீதியான பதில்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த நிதர்சனமான உண்மை ஒவ்வொரு இளைஞனுக்கும் போய் சேர வீடியோவை மறக்காம லைக் செய்து அனைவருக்கும் ஷேர் செய்து விடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.